வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ செப்டம்பர் மாதத்தோட மந்த்லி ஃபேமிலி பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செப்டம்பர் மாதத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போட்டிருக்கேன், இந்த மாதத்தோட வருமானத்தில் பட்ஜெட் போட்டுட்டு எவ்வளவு சேமிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பட்ஜெட்டில் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு, 20,000 30,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு, இந்த மாதிரி வேரியஸ் இன்கம்ல உள்ளவங்களுக்கு பட்ஜெட் எப்படி போடுறது, ஹவு டு ஃப்ரேம் அ பட்ஜெட், இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ரிலேட்டட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம், வீக்லி சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வார சம்பளத்துக்கு எப்படி பட்ஜெட் போடுறது, டெய்லி சேலரிக்கு எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்காக அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். ஈஸியாக நீங்களே பட்ஜெட் போட்டுடலாம். ஹவு டு ஃப்ரேம் அ பட்ஜெட்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். நீங்களே உங்கள் ஃபேமிலிக்கு அழகாக பட்ஜெட் போட முடியும். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நம்ம பட்ஜெட் டைரியில் எழுதியிருக்கதான் அப்படி நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்கம் 1 பார்த்திங்கன்னா 15,000 ரூபா, இன்கம் 2 11,000 ரூபா. ஸோ டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா எனக்கு 26,000 ரூபா. என்னோடய ப்ரைமரி ஜாப்லேருந்து வருது 15,000. அது இல்லாமல் நான் பார்ட் டைமாக மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், அது மூலமாக வருது எனக்கு ஒரு 11,000 வரும். ஆக மொத்தம் 26,000 ரூபா என்னுடைய டோட்டல் இன்கம். யூடியூப் இன்கம்மாக இதில் நான் சேர்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு மாதம் யூடியூப் இன்கம் வராது. நம்மளோட சேனல் சின்ன சேனலுங்கிறதுனால ஒரு 3 months ஒன்ஸ் தான் எனக்கு எப்போதுமே இன்கம் வரும். ஸோ அதனால் நான் அதை இன்கம்மாக கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்படியே வந்துச்சுன்னா அதை அப்படியே தனியாக ஒரு சின்னதாக ஒரு சேவிங்ஸில் போட்டு வச்சிட்ருக்கேன். என்னுடைய ஃப்யூச்சர் பிஹெச்டி படிக்கணும், மற்ற என்னுடைய பர்சனல் செலவுக்காக நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்படி தான் யூடியூப் இன்கம் போயிட்டுருக்கு. ஸோ மாதம் வரக்கூடிய 2 இன்கம்மை மட்டும்தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை டவுட்டை கேட்குறீங்க. ஸோ இதுதான் என்னுடைய மாத இன்கம் 26,000 ரூபா. இந்த 26,000 ரூபா பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 31st கிரெடிட் ஆகிடும். அதனால் எனக்கு அன்றைக்கே உட்காந்து பட்ஜெட்டு சேவிங்ஸ் எல்லாத்துக்குமே பிரிச்சிடுறேன். ஸோ இப்போ 26,000 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருவேன். பட் ஆனால் வீடியோவில் நம்ம பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 12,500 ரூபா நான் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் மந்த்து ஒரு 6 months 13,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருந்தேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 12,500 ரூபாய்க்கு நான் பட்ஜெட் போடுறேன். ஸோ அந்த 12,500 26,000ல் 12,500 ரூபாயை நான் பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிராசரிக்கு எப்போதும் போல் 3,500 ரூபா ஒதுக்கி வச்சுருக்கேன். கிராசரி மோஸ்ட்லி ஒரு 4 months முன்னாடிலாம் 4,000 ரூபாய் கிட்ட நான் எடுத்து வச்சு நல்லா செலவாச்சு. பட் இப்போ நான் அதை விட்டுட்டேன். ரொம்ப எது தேவையோ அவசியமோ அதை மட்டும்தான் வாங்குகிறேன். அதனால் கிராசரிக்கு எனக்கு 3,500 ரூபா போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3,200ன்னு ஒரு பில் வரும், மொத்தமாக வாங்கிடுவேன். அது இல்லாமல் இந்த மிச்சம் 300 ரூபா, அதில் ஒரு 100 ரூபா மணி சேவிங்ஸில் போட்டுட்டு இந்த 200 ரூபா வச்சுருப்பேன். ஏதாவது சின்ன சின்ன மளிகை சாமான் செலவு அந்த 200 ரூபா எப்போதுமே காலி ஆகிடுது. பார்ப்போம் இந்த மாதம் சேர்க்க முடியுதான்னு பார்ப்போம். பாலுக்கு வழக்கம் போல் 1,320 ரூபா, இது மாறவே மாறாது, ஃபிக்ஸட் அமௌண்ட்டு. அப்புறம் காய்கறிக்கு நான் 1,000 ரூபா தான் எடுத்து வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 250 ரூபா. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி இது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய்க்கு நாங்கள் காய்கறி வாங்குவோம். கரெக்டாக இருக்கும். 230 220 தான் வரும். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் இல்லையா 1,000 rupees, அந்த அமௌண்ட்டில் நாங்கள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிப்போம். ஸ்நாக்ஸை இப்போ ரொம்ப பேக்கிங் ஐட்டமை குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸையே ஸ்நாக்ஸாக கொண்டு போகிறதுனால அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் பார்த்திங்கன்னா 1,300 ரூபா. நான் இந்த மாதம் எப்போதுமே 1,000 1,100 தான் வருது. அதனால் 1,000 ரூபா போடலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. கொஞ்சம் எக்கு நிறையா வாங்கி பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்லாம் யோசித்துட்ருக்கோம். அதனால் 1,300 ரூபா நான்வெஜ்ஜுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கேஸ்க்கு எப்போதும் போல் 1,000 ரூபா, பெட்ரோலுக்கு 1,000 ரூபா. பெட்ரோலுக்கு நான் ஒரு 500 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறேன். 300 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போதும் 1,500, போன மாதம்னா 1,500 எடுத்து வச்சுருந்தேன். இந்த தடவை 500 ரூபா, சிங்கிள் பைக் தானே இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். 1,000 ரூபாய்க்குள்ளே அதை நம்ம
கொண்டு போவோம். பெட்ரோல் செலவு அதுக்கு எக்ஸீட் ஆக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மெடிசனுக்கு எப்போதும் போல் ரூ. 500, அது ஃபிக்ஸடு, அது குறையாது. அப்புறம் வந்து கேபிளுக்கு வந்து ரூ. 330, இது அப்படியே ஆன்லைனில் கட்டிடுவேன். ஈபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரூ. 500 எப்போதும் மாதம் 1000 எடுத்து வைப்பேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஈபி பில்லை கம்மி பண்ணணும். ஏசி யூசேஜ்னால தான் எனக்கு அதிகமாக ஈபி பில் வருது. அதனால் நான் என்ன யோசிச்சிருக்கேன், ஈபி பில்லை குறைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ரூ. 500 ஒரு மாதத்துக்கு கொண்டு வரணும். 2 மாதத்துக்கு ரூ. 1000 பில் கொண்டு வந்தால் போதும். மெயினாக எங்கள் வீட்டில் ஏசி ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டா ஈபி பில் குறைச்சிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ரூ. 500. ஸ்நாக்ஸ்க்கு ரூ. 1000 எப்போதும் போல். இது இல்லாமல் இதர செலவுகளுக்கு ரூ. 550. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து அதர்ஸ்ன்னு போடாமல் பியூட்டி விஷயத்துக்கு இப்போ ஹேர் கட்டு, பசங்களுக்கு ஹேர் கட்டு, அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்குங்க. ட்ராவலுக்குன்னு தனியாக ஒதுக்குங்க. பெட்ரோல் இல்லாமல் ட்ராவல், இப்போ ஆட்டோ பஸ்ஸில் போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். ஆக மொத்தம் பட்ஜெட்டுக்கு 12,500 இந்த மாதத்துக்கு நான் ஒதுக்கி இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் இந்த மாதம் எண்டில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் பார்க்கலாம் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேவிங்ஸ். 26,000 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 13,500 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதாவது மீதம் இருக்குது. இதை நான் இந்த மாதம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிபிஎஃப் வந்து என்னோடய பேர், ஒய்ஃப் பேர், தம்பி பேரில் ஆளுக்கு 1000 போடுவோம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏ பாப்பாவுக்கு ஒரு 1000 போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுக்கு ஆளுக்கு 1000 போட்டுருவோம். 4000 அதில் சரியாக போயிடும். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நான் இந்த மாதத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2-3 மாதமாக நான் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து வைக்க முடியல. ஸோ 7,000 நான் ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஏப்ரலுக்குள்ளே எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வச்சிடணும். 3 மாதமாக நான் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10% சேவிங்ஸ். ஆக்சுவலாக 2,600 நான் எடுத்து வைக்கணும். ஆனால் நான் வந்து ரவுண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2,500 நான் எடுத்து வைக்கிறேன். இந்த 10% சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஒரு பல்க் அமௌண்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸடுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் வந்து சேவிங்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் சேர்க்குறதுனால அதை சேவிங்ஸில் கொண்டு வரேன். அது எக்ஸ்பென்சஸில் தான் எழுதணும். பட் ஆனால் இப்போதைக்கு அதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணல. அடுத்த வருஷம் ஒரே தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு அமௌண்ட்டு கட்டுறதுக்கு நம்மளால் முடியாது இல்லையா. ஸோ அதனால் 7,000 இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் மாறும். சில மாதம் 10,000, சில மாதம் 8,000 நான் எடுத்து வச்சுருவேன். அவங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு தகுந்த மாதிரி நான் பிளான் வந்து ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் மாற்றி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பட்ஜெட் போட்டிங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.